இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சிம்பிளான as well as ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வீஸு. ஸோ அந்த சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா Amazon Cognito. ஸோ இந்த சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனாமல் ஒரு லாகின் பேஜ் இருக்கும் கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு லாகின் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட கூகுளோட லாகின் யூஸ் பண்ணி போகிறது, இல்லை ஃபேஸ்புக் லாகின் யூஸ் பண்ணி போகிறது, அந்த மாதிரியும் பண்ணுவோம். இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்து ஒரு புதுசாக ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிட்டு நம்ம போவோம் கரெக்டாக. ஸோ இதை நம்ம வந்து கோட் வைஸும் பண்ணலாம். இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணாமல் AWSம் மேனேஜ் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Amazon Cognito. ஸோ we want to give our users an identity so that they can interact with our application. ஸோ AWS ஆக்சஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட யூசர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பை ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த Amazon Cognito யூஸ் பண்ணுறோம். ஸோ Cognito வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர் பூல்ஸு, இன்னொன்று வந்து ஐடென்டிட்டி பூல்ஸு. ஸோ நான் ரெண்டுத்தையுமே வந்து சொல்கிறேன் இப்போது கொஞ்ச நேரத்தில். ஸோ சிம்பிளான ஒரு சைன்இன் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து யூசர் பூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி பூல்ஸ்ன்றது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்லேருந்து நம்ம AWS கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட AWS ரிசோர்ஸஸ் எல்லாம் அந்த கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிட்டி பூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சைன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து யூசர் பூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டி பூல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து AWS கிரெடென்ஷியல் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இந்த AWS ரிசோர்ஸஸ் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 2 டைப்ஸ்க்கான வித்தியாசம். ஸோ நம்ம டெமோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம இதோட டெமோ பார்ப்போம். ஸோ கன்சோல் கொண்டு Cognito டைப் பண்ணுங்க. ஸோ Cognito ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. நான் காட்ட போகிறது வந்து மேனேஜ் யூசர் பூல்ஸ் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர் பூல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூலுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து இது டெமோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகிறது, வாண்ட் டு கிரியேட் யுவர் யூசர் பூல் டிஃபால்ட்னு கொடுத்து விட்ருவோம். ஆக்சுவலி UI வந்து மாறிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த UI தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது வந்து இது வந்து பீட்டா வெர்ஷனாக விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இதுதான் இருக்குன்றதுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இதுவாக போய் பார்க்கணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், பட் நான் ஜென்ரலாக அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் லாகின் மட்டும் போதுமா, இல்லை ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இப்போ லாகின் பண்ணுற மாதிரி இருக்கணுமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபை பண்ணணுமா, மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணுமா, அதில் செக் பாக்ஸ் போட்டுட்டோன்னா அது வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்ரிபியூட்ஸ் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டு விட்ருங்க. நான் இந்த கண்டிஷனில் எடுத்து விட்றேன். ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து ஏதாச்சும் MFA வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம எனேபிள் பண்ணுறது தான். ஸோ ஏதாச்சும் பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்க அது மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ்வேர்ட் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பை டிஃபால்ட்ஸ் என்ன வருதோ அப்படியே வரட்டும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ போயிடுவோம். கிரியேட் பூல் கொடுத்துருவோம். ஓகே, இந்த பூல் கிரியேட் ஆகிட்டப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப் கிளைண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. அதில் வந்து ஒரு கிளைண்ட் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணுறதுக்கு டெமோனே பேர் வச்சுக்கிறேன். பை டிஃபால்ட் என்ன இருக்குது அதே இருக்கட்டும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யூசர் பூலோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆப் கிளைண்ட் செட்டிங்ஸ் உள்ள போயிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான இடம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆத்தென்டிகேட் ஆகிட்ட அப்புறம் நம்மளோட இது ஃபஸ்ட் இதுவே பண்ணிக்குவோம். இந்த இது வழியாக தான் லாகின் ஆகணும்னு சொல்லி. ஸோ இந்த கால்பேக் URL தான் வந்து ஒன்ஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டாங்கன்னா எங்கே போய் சேவ் ஆகணும்னு சொல்லி எந்த பர்டிகுலர் URLக்கு வந்து ரவுட் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வெப்சைட்டையும் நான் கொடுத்து விட்டுறேன். ஸோ உங்களோட வெப்சைட் என்ன இருந்தால் அங்கே கொடுத்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலாக போக விரும்பல. இப்போதைக்கு நான் அப்படியே ஹை லெவலில் முடிச்சிடுறேன். சேவ் சேஞ்சஸ். ஸோ கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒன்று காட்டுது, போஸ்டர் UI இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு UI கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டொமைன் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துப்போம். நான் வந்து டெமோ
ரஞ்சித்துன்னு கொடுக்குறேன். அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், யூஐ கஸ்டமைசேஷன் போக போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாச்சும் ஒரு லோகோ மாதிரி இருந்ததுன்னா இங்கே போட்டிங்கன்னா உங்களோட எண்டு பேஜில் வந்து இந்த மாதிரி காட்டும். லோகோவோட அந்த ஆதென்டிகேட் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 1 by 1 ஸ்டெப்ஸாக நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்ச அப்புறம் ஆப் லைன் செட்டிங்ஸ் போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து இந்த லான்ச் யூஐன்னு இருக்குது, ஹோஸ்டட் யூஐன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நம்மளோட பேஜ் வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன லோகோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே லோகோட வந்துருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், லாகின் சைன்அப் கொடுத்துக்கிறேன். ரஞ்சித் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது நான் யூஸே பண்ணாத ஒரு இமெயில் ஐடி. ஸோ அதை கொடுத்துக்கிட்டு பாஸ்வேர்டு எதுனாச்சும் ஒன்று கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். கரெக்டாக கொடுக்கணுமா? கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணுவோம். தெரிஞ்ச ஒரு கேரக்டராக கொடுத்து விட்டு 1லேருந்து 8 வந்து கொடுத்து விட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு இமெயில் ஒன்று வந்திருக்கணும். நான் என்னோட இமெயில் செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன். இது இமெயில் ஐடியை தப்பாக கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவோம், தப்பாக கொடுத்துட்டோம்ல. படி வந்துட்டு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கிறேன். இந்த இமெயில் யாருக்கு போச்சோ தெரியல. ஓகே, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 சைன்அப் கொடுத்துப்போம். யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓ கரெக்டில் குமாரன் கொடுத்துக்கிறேன். இதுதான் கொடுத்தோம். 1 2 3 4 5 6 7 8 கிபிஎஸ் இமெயில் தான் பார்க்குறேன். ஓகே, வந்துருச்சு. உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ லாகின் ஆகிட்டப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் இங்கே வந்திருக்கும். நம்ம இங்கே கால்பேக் வரல என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து காக்னிட்டோட ஒரு சிம்பிள் டெமோ. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணுறதுன்னு நான் காட்டல. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் வந்து நம்ம காட்டுது பாருங்க, என்னென்னலாம் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த யூசர்ஸ் வந்து யூசர் நேமு வெரிஃபை பண்ணாங்களா இல்லையான்றா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து முதல்ல எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ டேட்டா நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த யூசர் போலுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெலிட் பண்ணு கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணக்கூடாது. நான் வந்து இங்கே டெலிட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம டொமைன் இன்னும் டெலிட் பண்ண நம்ம. ஸோ டொமைன் டெலிட் பண்ண அப்புறம் தான் டெலிட் பண்ணக்கூடும். என்ன இஷ்யூ சொல்லுதுன்னா டொமைன் வந்து டெலிட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டொமைன் நீங்கள் போயிட்டு டெலிட் டொமைன் கொடுத்துங்க. கொடுத்து டெலிட் டொமைன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ டெலிட் ஃபுல் கொடுத்துருவோம். டெலிட்னு டைப் பண்ணிவிட்டு டெலிட் ஃபுல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டெலிட் ஆகிடணும். அவ்வளோதான்.